அறிவோம், வணக்கம், வாழ்த்துக்கள், ஆசிகள். இன்றைய காலகட்டம் விஞ்ஞான வளர்ச்சிக்குள் நம்மை முழுமையாக ஆட்கொணர வைத்திருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி வாழ்வியலில் கலந்துவிட்டது. உணவு முறைகளில், உடைமுறைகளில், நடைமுறை பாவனைகளில், தொழில் ரீதியாக, மன ரீதியாக முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததாக எண்ணி இதில் கவனிக்க வேண்டியது, வளர்ச்சியை மிகுதியாக எண்ணி மகிழ்ச்சி அடைவதுடன் இயற்கைக்கு புறம்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்வதும் முறையற்ற வளர்ச்சியே என்பதும் உண்மை. இந்த இயற்கை சீற்றங்கள் சமீப காலமாக உலகம் முழுவதுமே இயற்கை சீற்றங்களால், நீர் பெருக்கத்தால், காற்றின் வேகத்தால், மலை காடுகளில் தீயின் மோகத்தால் அனைத்தும் அழிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். மழை வெள்ள சீற்றங்கள் பல உயிர்களையும் பல வாழ்வாதாரத்தினுடைய வீடுகள், தொழில் ரீதியான செயல்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறது. சமீபத்தில் கூட பீகாரில் புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள் அனைத்தும் அவல நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் பாதிப்பை நாம் உணர்கிறோம். ஆன்மீக சொற்பொழிகளில் கூட்டங்களை அதிகப்படுத்தி காட்டி உயிரில் இழப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தனி மனிதனுடைய அமைதியே உலக அமைதியை நிரூபித்து கொண்டிருக்கிறது. தனி மனிதன் போதும் என்ற மனப்பான்மையோடு இருப்பதை வைத்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து, தேவைக்கு அதிகமாக பொருள் ஈட்டுவதை குறைத்து கொண்டு, தேவைக்கு ஏற்ப வாழ்ந்து, சுற்றத்தார்களையும் நண்பர்களையும் எல்லா உயிரினங்களையும் தன் உயிர் போல் பாவித்து நிரந்தர அமைதி தீர்வுக்கு வழி காணுதல் தெய்வீக ஆன்மீக வாழ்வியல் பயிற்சி முயற்சி அனைவருக்கும் தேவை.
ஒவ்வொரு கல்விக்கூடங்களிலும் கலைக்கல்லூரிகளிலும் ஒரு தனிப்பட்ட நேரம், குறிப்பிட்ட நேரம் நல்லொழுக்க பயிற்சி, மனமாற்ற பயிற்சி, குணமாற்ற பயிற்சி, நடைமுறை சாத்தியமான ஒழுக்க நெறி பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். மனநிலை மாற்றமே வேண்டுமே முக்கியம். எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயற்கைக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். யோகாசனம் வாழ்வியலோடு ஒன்றிவிட்டது. இயற்கையாக மனிதன் தேவையை உணர்ந்து கொண்டான். இந்த பயிற்சியும் தேவை என்பதை முழுமையாக உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அதுக்கு டிப்ளமோ வகுப்புகள், பட்டாதாரி வகுப்புகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் யோகா வளர்ச்சிக்காக தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறார்களே பதஞ்சலி, சித்தர், போகர், இவர்களெல்லாம் எந்த கல்லூரியில் பயின்றார்கள் நமக்கு தெரியாது. திருமூலர் எந்த கல்லூரியில் பயின்றார் என்பது நமக்கு தெரியாது. அப்ப இவர்களுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வகுக்கப்பட்ட அறிவியல் உடற்கூறு இந்த விஞ்ஞானக்கலை ஏற்றின் வடிவாக போற போக்கில் எழுதி வைத்ததாக கரைகளில் இலைதலை நடுவில் இயற்கையோடு ஒன்றிய வாழ்ந்து கொண்டிருந்த சித்தர்கள் அனுபவித்த அனுபவங்களை அதை ஏற்றின் வடிவாக எழுதி வைத்து சென்றிருக்க வேண்டும். அதற்கு பின்னாடி எவ்வளையோ முனிவர்கள், சித்தர்கள் தோன்றி அதை கடைப்பிடித்து கொண்டே வந்து அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்து இன்றைய நூற்றாண்டில் நாம் அதை நூல் வடிவமாக்கி பாடவியலாக்கி படித்து கொண்டிருக்கிறோம், நுகர்ந்து கொண்டிருக்கிறோம், பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் காலத்தில் இந்த பயிற்சி முறைகள் தன்னை பக்குவப்படுத்துவதற்கே பயன்படுத்தினார்கள் என்பது உண்மை. நம்முடைய உயர் ஞான சக்தியை உணர்ந்து
நம்முள் இருக்கும் தெய்வீக தன்மையை உணர்ந்து அந்த தெய்வீக தன்மையோடு இயற்கையோடு நமது ஆத்மாவை கலந்து இருக்க இறை உணர்வோடு தன்மை ஆட்கொண்டு அந்த இறை நாமாக எண்ணி உள் உணர்வு பெற்று உயர் ஞானம் பெற்று யோகத்தின் மூலம் இயற்கையோடு கலந்துள்ளார்கள். இன்றைய யோக நிலை மாறுபட்டிருக்கிறது. யோகா பயின்றவர்களுக்கு இது வாழ்வாதார பிரச்சனையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தன்னை பக்குவப்படுத்தி இறை சக்தியோடு கலக்க வைத்து சித்தியும் முத்தியும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உடம்பை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனம் பக்குவமடையும் வரையில் இந்த உடம்பு முக்கியம் என்பதை உணர்ந்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்து நீண்ட நேரம் அமர்ந்து தியானம் செய்து அந்த தியான பலன்களை உள்வாங்கி உயர் ஞான சக்தியை உணர்ந்து வாழ்ந்து சென்றார்கள். இன்னைக்கு யோகாசனம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்கூறு விஞ்ஞான கலை என்ற ரீதியில் மருத்துவ ரீதியாக உடல் பயிற்சி ரீதியாக உடலில் ஏற்படும் தோய்வுகளை போக்குவதற்கும் உடலில் ஏற்படும் நோய்களை போக்குவதற்கும் உடம்பை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்கும் மட்டுமே பயிற்சி பயிலுகிறோம். ஒருபடி மேலே போய் நானே உருவாக்கியது தான் 1984 சுவாமி சிவானந்தர் பத்தமடை, சிவானந்தர் பிறந்த ஊர் பத்தமடை. அவர் படித்த பள்ளிக்கு ஒரு சாதாரண யோகா பயிற்சியாளனாக அந்த பள்ளிக்கு சென்றேன். இந்த பயிற்சி தலைமை ஆசிரியர் நல்ல சைவ சித்தாந்தங்களை கற்றவர். உயர்குடியைச் சேர்ந்தவர். அவரிடம் சென்று யோகாசனம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, நீங்கள் அறிவீர்கள். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நேரம் ஒதுக்கி தருவீர்கள் என்று கேட்டேன். யோகாசனமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட
நபர்கள் போடுவது மறைமுகமாக சொன்னார். ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த உயர்நிலை அடைந்தவர்கள் போடுவது என்பதை கூற மறுத்து, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செய்வது இங்கே இந்த சிறார்களுக்கெல்லாம் புரியாது என்று சொன்னார். நான் சாயங்காலம் வர்றேன், நான் போட்டு காட்டுறேன், விருப்பப்படுறவங்க சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்தில் வந்து இலவசமாக படிச்சுக்கிட்டோம். பள்ளிக்கூட நேரங்களில் இல்லாமல் சனி ஞாயிறு லீவில் சாயங்கால நேரத்தில் பாடம் பாதிக்காமல் இலவசமாக நான் பத்தமடை சிவானந்த ஆசிரமத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பயின்று பக்குவம் அடைவார்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன். சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு போர்டு, பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போர்டு கரும்பலகையில் ராமலிங்கம் என்பவர் மாலை 4:15 நமது பள்ளியில் வித்தை போடுகிறார், விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுன்னு ஒரு போர்டு வச்சுட்டார். யோகாங்கிற பேர் இல்லை, சாயங்காலம் 4:15 வித்தை போடுறவர் வர்றாரு பார்த்துங்கன்னு சொல்லுவார். அந்த காலத்தில் ஸ்கூல்லாம் இந்த மாதிரி வித்தை போட்டு காட்டுவாங்க, மேஜிக்கு செய்து காட்டுவாங்க. நான் அதை பற்றி ஒரு இதாக நினச்சிக்கல, வித்தை கூட போடுவோம், யோகாவை வித்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எல்லா மாணவரும் கலந்துக்கிட்டாங்க, இருந்தாங்க. பொதுமக்களும் கலந்து டெய்லியும் பயிற்சி பண்ணால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும், உடனுக்குடனே கார்பன் இந்த மாதிரியெல்லாம் விஞ்ஞான ரீதியாக சில இதுகள்லாம் உளறிட்டு எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. யோகா போட ஆரம்பித்தேன், எல்லோரும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அட்வான்ஸ் ஆசனங்கள்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ சிரசாசனம் போட்டாவே கைதட்டுவாங்க. இப்போ குழந்தைகள் அட்வான்ஸாக அபரீதமாக போடுறாங்க. அப்போ சிரசாசனம் போட்டாவே அட்வான்ஸு. சக்கராசனமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஏகபாத ஆசனம், சிரசாசனம், யோக நித்திரை எல்லாம் பண்ணேன். விருச்சிகாசனம் எல்லாம் போட்டு காட்டினா நான் கைதட்ட பிரம்மா மாதிரி. ஒவ்வொரு திட்டமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளனா காலனா அப்போ வசூல் பண்ணி பணம் சேர்த்திட்டாங்க. 5 ரூபா முடிப்பு எடுத்து சாயங்காலம் கவலை கொடுத்தாங்க. எல்லோரும் கைதட்டி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நான் ஒரு அலௌன்ஸ் பண்ணேன். என்ன அலௌன்ஸ் பண்ணேன்னா, இப்போ நான் போட்டதை ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு சாமி சிதானந்தர் வருகிறார். அவர் முன்னாடி யார் போட்டு காட்டுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சாமி கையால் உங்களுக்கு பரிசோ புத்தகமோ கொடுப்பார்கள் என்று அலௌன்ஸ் பண்ணிட்டேன், அறிவிப்பு கொடுத்துட்டேன். சாமி ரிஷிகாசிலேருந்து வந்திருக்காங்க. 10 மணியில் அப்போ ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்காங்க, மெமோரியல் ஹாஸ்பிட்டல், சிவானந்தருடைய 100ஆண்டு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்காங்க. நான் வீட்டு முன்கூட்டியே போய் சொல்லிட்டேன், குழந்தைகள்லாம் யோகா பண்ணுவாங்க, புஸ்தகம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க 60 புஸ்தகம் தயார் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 15 ரூபா கொடுத்தாரு,
அதுகளுக்கெல்லாம் நான் பேனா வாங்கி வச்சுட்டேன். சாயங்காலம் மீட்டிங் சச்சங்கள்லாம் முடிஞ்ச பிறகு சாமிகிட்ட பெர்மிஷனாக வாங்கி பசங்களாம் யோகா பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாரும் வந்து நான் போட்டதை உள்வாங்கி, குரு இல்லை, சிஷியன் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டில் அவங்களா போட்டுட்டு அவங்களா பயிற்சி பண்ணி 60 பேரும் ஹால் நிறைஞ்சிருச்சு. ஒருத்தர் சிறுசாசனம் போடுறான், ஒருத்தர் சர்வாங்காசனம் போடுறான், ஒரு கலாசனம் போடுறான், ஒருத்தர் சக்கராசனம் போடுறான், ஒரு தருணாசனம் போடுறான். ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம். சாமி எல்லாத்துக்கும் நோட்டு புத்தகம் பேனா கையில் கொடுத்தாங்க. ஒரு புக்கு, சாமி சிவானந்தருடைய புக்கும் பேனாவும் கையில் கொடுத்தோம். மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சாமி சொன்னாங்க, இவ்வளோ ஆர்வமாக குழந்தைகள் யோகா பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சா இன்னும் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுவாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அந்த இதுலேயே அனௌன்ஸ் பண்ணோம், யார் நன்றாக யோகா பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசுகள் உண்டு. வீட்டில் ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து போட்டு காட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல் பரிசு, 2வது பரிசு நாங்களே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தோம். இதையா பள்ளிக்கூடங்கள் லெவலில், கிராமப்புறங்கள் லெவலில் பெருசாக கொண்டு வரலாமே அப்படின்னதான் சேர்மறைவில் 86 ஒரு யோகா மாநாடு, யோகா பயிற்சி, கிராமப்புற யோகா இலவச யோகா மையம் சாமியே வந்து துவக்கி வச்சாங்க. விஜயசந்து அதுக்குனாகவே வந்து திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்து சேர்மாதேவி வந்து சேர்மாதேவியில் துவக்கி வச்சு யோகக்கலையை மக்களுக்கு பற்றி என்னை அர்ப்பணிக்க வைத்த நாள் அது. அப்புறம் இதை கொஞ்சம் பெரிய லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் நீங்கள் யோகா போட்டிகள் வைத்து மாணவர்களை உருவாக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மதுரை வந்து ஒவ்வொரு கிராமங்களை செய்து யோகா செய்து காட்டி பழகி 1988 முதல் மாநில யோகாசன போட்டியை உருவாக்கி அதுக்கு சங்கங்கள் அமைச்சு அந்த சங்கத்தை 10 ஆண்டுகள் தொடர்ந்து 96 முடிய தொடர்ந்து முயற்சி செய்து 1997 விளையாட்டுத் துறையில் அரசாங்கத்திடம் அங்கீகாரம் வாங்கி அப்போ 28 மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் அமைப்புகள் ஏற்படுத்தி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இருக்கிறது, இருக்க போகிறது. இன்று உலகம் முழுவதும் ஆசிய மாநில போட்டி, தேசிய போட்டி, ஆசிய போட்டி, அகில உலக போட்டிகள் வந்தாச்சு. அத்தனை போட்டிகளும் கலந்து கொள்பவர்கள் நம்மால் உருவாக்கப்பட்ட மாணவர்களே, நம்மால் உருவாக்கப்பட்ட மாஸ்டர்களே. சுவாமி சிவானந்த யோகாசன ஆய்வு மையத்தால் உருவாக்கப்பட்டு விதை போட்ட யோகாசன போட்டிகள், சங்கங்கள் இன்று பல சங்கங்கள், பல போட்டிகள், பல யோகா கிளைகள். இவைகளை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. ஒரு ஆலமரம் விழுதுகள் அதிகமாக வளர்ந்துவிட்டது. விதைகள் விழுந்த இடமெல்லாம் ஆலமரம் முளைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, பரமானந்தமாக இருக்கிறது. அதை பேரானந்தமாக மாற்றி அமைதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோகம் பயிலுங்கள், யோகம் செய்யுங்கள். வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி, போட்டி பொறாமைகளை தவிர்த்து நல்ல
நிலைக்கு உங்களை உயர்த்தி ஞானம் பெற்று வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.